தெற்காசியா பற்றி ஒரு புதிய அமெரிக்க உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நிலை இன்னும் ரொம்ப டென்ஷன்ல தான் இருக்கு. எப்போ வேணும்னாலும் அது மோசமா மாறிடும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு நாடுகளும் அணு ஆயுதம் வச்சிருக்கிறதுனால இது சாதாரண விஷயம் இல்ல. சின்ன பிரச்சனை கூட பெரிய போரா மாறலாம். ஆனா அந்த ரிப்போர்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியா போர் செய்ய விரும்பல. பிரச்சனை வேறு இடத்துல இருக்கு. அதாவது பயங்கரவாத அமைப்புகள் தான் பெரிய ஆபத்து. குறிப்பா ஜம்மு காஷ்மீர் மாதிரி பகுதிகளில் நடக்கிற தாக்குதல்கள் நிறைய இன்னும் சூடாக்குது. இன்னொரு பெரிய தாக்குதல் நடந்தா இரு நாடுகளும் நேருக்கு நேர் மோதுற நிலை வருமோன்னு கவலை இருக்கு. மேலும் இந்த பயங்கரவாத குழுக்கள் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை குலைக்கக்கூடிய தாக்குதல்களை திட்டமிடலாம் அப்படின்றது தான் உளவு தகவல். முன்னாடி நடந்த சம்பவங்களே ஒரு சின்ன விஷயம் எப்படி பெரிய டென்ஷனா மாறுது அப்படின்றத காட்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தானின் ஏவுகணை வளர்ச்சி. அவங்க தொடர்ந்த புதிய டெக்னாலஜி கொண்டு மிசைல்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இதே வேகத்துல போனா எதிர்காலத்துல நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஐசிபிஎம் மாதிரி ஏவுகணைகளையும் உருவாக்கிடலாம். அதே நேரம் ஆப்கானிஸ்தான் பக்கம் இருக்கும் ஐஎஸ்ஐஎஸ்கே குழுவும் இன்னும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. தாலிபான் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினாலும் முழுமையா ஒழிக்க முடியல. இந்த குழுவுக்கு சர்வதேச அளவில் தாக்குதல் நடத்தும் திறனும் ஆசையும் இருக்கு. மேலும் பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையிலான உறவும் சரியா இல்லை. எல்லை பகுதிகளில் அடிக்கடி சண்டைகள் நடக்குது. சமீபத்தில் வான்வழி தாக்குதல்கள், அதுக்கான பதிலடி தாக்குதல்கள் எல்லாம் நடந்திருக்குது. இது நிலையை இன்னும் மோசமாக்குது. மொத்தத்தில் பார்த்தா இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி போரை தவிர்க்க முயற்சி பண்ணினாலும் பயங்கரவாதம், எல்லை பிரச்சினைகள், ஏவுகணை வளர்ச்சி ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.